ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வளவளப்பே இல்லாத ஒரு வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 கிலோ வெண்டைக்காவை கழுவிட்டு நல்லா தொடச்சி காய வச்சு பொடியாக கட் பண்ணி அதை அதோடு சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதே வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி அதையும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு 2-3 கொதி விட்டு நல்லா தக்காளி கொதித்து வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அதோட நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாங்க. 4-5 நிமிஷம் சுருள வதங்கி வந்த வெண்டைக்காயில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சுருள வதக்கி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூடான சாதத்தோட இந்த கிரேவியை நல்லா போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க. ரச சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ இது பொரியலாக கூட வச்சு சாப்பிட்லாங்க. நான் போடுற எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஓரியன்டாகவே இருக்கும். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. நான் என்னோடய குழந்தைங்களுக்கு இதை தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவே செஞ்சு கொடுப்பேன். என்ன தான் குழம்பு வச்சாலும் குழந்தைங்களுக்கு இந்த பொரியல் செஞ்சாவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லா ரெசிபியும் நான் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.